நம்மளோட தக்காளி கடை எல்லாமே பில்லு பிடுங்கி முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஆளுகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து தாட்டி விட்டுட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சீனி புளிங்க மரத்துக்கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஒரு 4 நாள் ஆயாச்சு, அதனால சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்கள் கீழாலேயே கொஞ்சம் நிறையாவே பழுத்திருக்குது. இன்றைக்கி நல்லா பழுத்திருக்கிற காயே பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அது எல்லாமே பொறிக்கலாங்க. பொறிச்சிட்டு கடைசியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சீனி புளிங்க வேட்டைன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு காய்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குதுங்க. இன்றைக்கி காய் இருக்கா இல்லையான்னு தெரியாது இல்லைங்களா, அதனால சரி இருக்குதா இல்லையான்னு தெரியாதுங்கிற ஒரு இதுலேயே கவரெல்லாம் எதுவுமே கொண்டு வரலைங்க. அப்புறம் வந்து பார்த்தா நிறையாவே இருக்குது. கவரெல்லாம் கொண்டு வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா காய் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. சரி இருக்கிறத ஒரு 2-3 காய் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இன்றைக்கி பார்த்தா நிறையாவே இருந்தது. எதுவுமே கொண்டு வரல. சரின்னு சொல்லி எல்லாமே கீழே பறித்து போட்டிருக்கிறேனுங்க. அப்படியே நம்ம சீனி புளிங்க எல்லாமே ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் கைக்கு எத்துற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து கிடச்சிருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம தலை கட்டியிருந்த துண்டுலேயே எல்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நல்லாவே பழுத்த காய் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அது எல்லாமே எடுத்துகிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ காய் இருக்குதுங்க. இந்த டைம் நிறைய பழுத்த காயாக இருக்குது. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதே சமயத்தில் புழுவும் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய இருக்குதுங்க. கொஞ்சம் எல்லாம் இப்போ ரொம்ப பழுத்ததுனாலேயே உள்ளே பார்த்திங்கன்னா அந்த விதையில் புழுவலும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட செவ்வாழை தார் ஒன்று உளுந்துருந்தது இல்லைங்களா கீழே காற்றுக்கு, அதையும் பார்த்திங்கன்னா வெட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பழந்த விழுந்துருச்சே, வீணா போச்சே. பழுக்கிட்டேன், அப்புறம் சாப்பிட்லாம். இன்னும் பச்சை, இன்னும் பச்சையுமா பழுத்ததுக்கு அப்புறம் பாபா சாப்பிடலாம். சரியா சரியா நீதான் சரியா என்னத்தை கொடுக்குறது பழம் நம்ம தோப்புக்குள்ளே வச்சுட்டு இல்லைங்களா வெத்தலை கொடி அப்படியே தென்னை மரத்து மேலே படறதுக்காக. அது பார்த்திங்கன்னா குருத்து வச்சுருக்கு. ஒரு 3 மலை ஆச்சு நம்ம வச்சதுக்கப்புறம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குருத்து வச்சுருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா அப்படியே வேர் பிடிச்சிருக்குதுங்க. ஒவ்வொரு கனவுக்கு இடையில பார்த்திங்கன்னா இப்போ தான் தளைஞ்சிருக்குது. குருத்து வச்சுருக்குது பாருங்கள் இந்த இடத்துல எல்லாமே.
இனி வந்து அப்படியே இனி கால் பிடிச்சி வந்துடுங்க. மழை பெஞ்சு என்னதான் தண்ணி ஊற்றினாலுமே மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செடி எல்லாமே தழையுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நல்லா வெள்ளை கலரில் இப்படி தான் வேர் வந்து விடுறதுக்காக ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இனி அப்படியே இது மண்ணில் வேர் பிடிச்சி நல்லா தழைஞ்சு வந்துடும். இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணி விடாமல் அந்த பூ பூத்ததுக்கப்புறமா எல்லா பூவை எல்லாம் பொறிக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கு செடியிலையே. அதையெல்லாம் அப்படியே கட் பண்ணாமல் விட்டுட்டு அப்படின்னா அடுத்த குருத்து வராதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா பூத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே தழைஞ்சு வரும். பூக்களும் நிறைய கிடைக்குங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து கொஞ்சம் அசுவினி விழுந்துருச்சு வெயில்னால. அப்படியே புழுவும் பார்த்திங்கன்னா அந்த மொக்கையெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்குது. அதனால் சரின்னு முக்கால்வாசி இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பாதி செடி அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனுக்கு கொஞ்சம் நல்லாவே பூக்கும். இது பார்த்தீங்கன்னா 7 days ரோஸ் கூட சேர்ந்தது தான். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கடைசிக்கு ஒரு பூவாவது இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் செடியில். நல்லா இது கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆச்சுங்க. நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா கட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா செடி வந்து கீழாலேயே வந்து இருக்குதுங்க. நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னா ரொம்ப ஹைட்டாக போயிடும். நான் அதனால் கீழாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பொறிக்கிற இதுலேயே வச்சுருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் உரம் எதுவுமே நான் புதுசாக கொடுக்க மாட்டேன். சாணம் மாட்டுச்சாணியை மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொடுத்து விடுவேன். மாட்டுச்சாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் கொடுப்பேங்க. ஏன்னா அதிகமாக கொடுத்தாலுமே வேர்ப்புழு வந்து செடி அழுகி போயிடும். அப்புறம் டீ தூள் இருக்குது இல்லைங்களா, அதை போடுவேன். அதுக்கப்புறமா இந்த வெங்காய சருகு, முட்டைத்தோல் இது எல்லாமே அப்படியே போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிடுவேன். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இந்த இதை சுற்றியும் பாருங்கள், வேர்பகுதியை சுற்றி கொஞ்சம் நல்லா மேடாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி வேர்பகுதிக்கு பக்கத்துலேயே போட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடி விட்டுருவேன். அதுவே பார்த்தீங்கன்னா அப்படியே இக்கி மெதுவாக இத்து அப்படியே உரமாயிக்குங்க. நான் வந்து இது தனியாக மக்க வச்சு அதுக்கப்புறமா கொடுக்க மாட்டேன். இது அப்படியே வந்து ஓரத்துலேயே போட்டு விட்டுருவேன். அப்பப்போ கிடைக்கிற டீ தூளை கொண்டு வந்து அப்படியே போட்டு விட்டுருவேன். அதே மாதிரி டெய்லி வெங்காயச்சீரகெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் அப்படியே கையோடு கொண்டு வந்து போட்டு ஒவ்வொரு செடிக்காக வந்து மூடி விட்டுருவேன். அதனால தான் பார்த்திங்கன்னா வேர்பகுதி ஓரத்தில் ரொம்ப மேடாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கூடாரமாட்டு இருந்தது பார்த்தீங்களா ரோஜா செடி. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டால் தான் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும். கொழுந்து வந்து நிறைய வச்சா தான் நிறைய பூக்களும் வந்து வருங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ரோஸு. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா 7 வருஷம் ஆக போகுது. வேர்பகுதி பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு. நான் வந்து இதே கீழாலவே சின்ன இந்த அளவு ஹைட்லேயே தான் வச்சுருக்கிறேன். பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விடாமல் விட்டதுனால இந்த டைம் பூக்கள் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு கட் பண்ணி விட்டுருக்கேன். இனி அடுத்த சீசனில் பூக்கள் பூக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள் இந்த இதில் ஒரு ரோஸ் வந்து இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இலைகள் ரொம்பவே கொஞ்சம் எல்லாம் காஞ்சு போயிருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில்னால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசுவினி பூச்சி மாதிரி அந்த வெள்ளைப்பூச்சி வந்து நிறைய இருக்குதுங்க. அதனால் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டு அந்த இருக்கிற இலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்குது. அதுவுமே எல்லாம் எடுத்து விட போகிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கிற துளிர் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி விட போகிறேங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த டீ தூள், முட்டையோடு, வெங்காயச்சருகு இது தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேங்க. கூடவே இந்த மாட்டுச்சாணி இந்த 4 உரம் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறேன். இந்த மாதிரி வெள்ளை கலரில் தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கிறது, மஞ்சள் கலரில் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக செடியும் பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு வருங்க. இப்போ வெயில் காலங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த செடிகளுக்கு கட் பண்ணி விட்ட இடத்துல கொஞ்சமாக மாட்டுச்சாணி வச்சுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செடிகள் வந்து ஈரப்பதத்தோட காயாமல் அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே என்னோடய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.